Subscribe to Home Movie Makers so that you will be getting each and every updates every day. அதுக்காக டேய் இப்பவே நீ கிளம்புடா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம். டேய் கிருஷ்ணா அம்மா நான் சொன்னதுதான் என்ன ஏதுன்னு பார்க்காம விட்டா அப்புறம் பிரச்சனை பெருசாயிட்டே தான் போகும். பேசாம ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் நாம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவோம். அவங்க பார்த்துப்பாங்கம்மா. அது எல்லாத்துக்கும் மேல மாமாக்கு இருக்கிற செல்வாக்க வச்சு அவர் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாருங்கம்மா. மாமா கிட்ட சொன்னாலே போதுமா? டேய் கிருஷ்ணா நீ சொன்னதாண்டா இதுல ஏதோ பெரிய சதி இருக்குடா. ஜெயசிமா என்ன சொல்ற? ஆமா நீ டேய் கிருஷ்ணா நான் சொல்ற மாதிரி யோசிச்சு பாரு. ஒண்ணு திருட வந்திருக்கணும், திருட ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு பார்த்துருக்கணும். வீட புது வீடா இருக்கே, இங்க எதுவும் இல்லன்னு தெரிஞ்சு அம்மாவோட நகையை கைட்டு பார்த்துக்கலாம்ல. அது முடியாத கோவத்துல வெட்டிருக்கலாம்ல. இல்ல வந்தவன் மாமாவை பழிவாங்க வந்திருப்பானோ? டேய் ஜெயசிமா என்னடா சொல்ற? ஆமாமா மாமாவோட வளர்ச்சி பிடிக்காம எவனாச்சும் இதை பண்ணிருந்தா, தொழில் போட்டிய மனசுல வச்சு எவனாச்சும் பண்ணிருக்கலாம்ல. டேய் நீ சொல்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இப்பவே மாமா கிட்ட நடந்தது சொல்றேன். சௌமியா போன் கொடு. டேய் எதுக்கு அதெல்லாம் போன் சொல்ற? மாமா உள்ள புகுந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. தயவு செஞ்சு நான் சொல்றது எல்லாரும் கேக்குறீங்களா? அம்மா டேய் இதை எங்க அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டாம். மா என்னம்மா சொல்ற? இது ரொம்ப முக்கியமான விஷயமா? புரியுது கிருஷ்ணா. அதுக்காக என் அண்ணன் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைய சொல்றியா? அதுக்கு இல்லம்மா. யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். என்ன நடந்ததுன்னு தெளிவா தெரியாம அது இதுன்னு நாமளே முடிவு பண்ணி கண்டதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அண்ணங்கிட்டயும் போக வேண்டாம். மா நீ சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் அதுக்கு இல்ல கிருஷ்ணா, அண்ணனோட குணத்துக்கு நிச்சயம் இந்த மாதிரி எதிரிங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இத அவர்கிட்ட சொல்லி அவர் மனசை ஏன் குழப்பணும்? எல்லாத்துக்கும் மேல நம்ம வந்த நேரம் இப்படியான்னு அண்ணன் வருத்தப்படுவாரு. யாரும் எதையும் சொல்ல வேண்டாம், விடுங்க பாத்துக்கலாம். சௌமியா டேப்லெட் கொடுமா. சரிங்க அத்தை வாங்க. இந்த சௌமியா மாத்திரை நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமா. ஜெயசிமா இது எப்படியே விடக்கூடாதுடா. என்ன சொல்ற? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன காரணத்துக்காக இது நடந்துச்சுன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். எப்படியாவது இந்த பிரச்சனை முடிக்கலான்னு பார்த்தா கண்டுபிடிக்கலான்றா. கண்டுபிடுறா. எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நானும் பாத்துறேன். நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உன் முதலிரவு நடக்க விடாம நான் பண்றேன்டா. இன்னும் எங்க காணோம்? என்ன முருகா இவ்வளவு லேட்டா வர? எங்கப்பா காருக்காரனுக்கு பூரா வானத்துல பறக்கிற மாதிரி சர்ரு சர்ருன்னு பறக்குறானுங்க. நாமளும் இந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு நிதானமா தானே வரணும். அதுவும் சரிதான், நம்ம தான் கவனமா இருக்கணும். சரிப்பா நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். முருகா நில்லு ஒரு நிமிஷம். என்ன பழனி? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், கோச்சுக்க மாட்டியே? ஏன் என்ன விஷயம் சொல்லு. இல்ல முருகா, நைட் டியூட்டி ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற? வேலையை விட்டு நிக்க போறியா? வேலையை விட்டு நிக்கிறதா? என்னப்பா சொல்ற? நைட் டியூட்டில சிரமமா இருக்குன்னு சொன்னேன். சரி அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதுக்கு இல்ல முருகா, நீ நைட் டியூட்டி பார்த்தா நான் பகல்ல பாத்துப்பேன். பாத்தியா பழைய குருடி கதவை திரடின்னு ஆரம்பிக்கிற பாத்தியா? நான் தான் அன்னைக்கே முடியாதுன்னு சொன்னேன்ல. அதுக்கு இல்ல முருகா, மலர நைட்ல தனியா விட்டுட்டு நான் இங்க இருக்கிறது பக்கு பக்குன்னு இருக்க முருகா. பக்கத்துல இருக்கிற பசங்க எல்லாம் சரியில்லப்பா, தண்ணி அடிச்சிட்டு நைட்டு முழுக்க அட்டகாசம் பண்றாங்க. அந்த புள்ள பாவம் என்ன பண்ணும்? நைட்டு முழுக்க பயந்துகிட்டு தூக்கம் வராம கிடக்குப்பா. மலர அங்க விட்டுட்டு நானும் பயந்துகிட்டே இருக்கேன்.
அதனாலதான்ப்பா சொல்றேன். முருகா, நீ கொஞ்சம் மனசு வச்சா எல்லாம் நடக்கும் முருகா. இத பாரு பழனி, குடும்பம் குட்டி இன்னும் உனக்கு மட்டும்தான் இருக்கா, எங்களுக்கு இல்லையா? நானும் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு தான் இங்க வரேன். ஏதோ ஒரு நேரம் நைட்டு என் பிள்ளைங்களோட இருக்கேன், அது உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்ல முருகா, என் நிலைமை அப்படி. நீதான் கொஞ்சம். இத பாரு பழனி, இந்த பேச்சையே இனிமே எடுக்காத, என்னால முடியாது. நீ நைட் டியூட்டியே பாரு. முருகா, இந்த பேச்சே வேண்டாம். நான் சொன்னா சொன்னதுதான். நம்மளால நைட் டியூட்டி எல்லாம் பார்க்கவே முடியாது. உன்னால முடியலன்னா நீ ஓனர்கிட்ட பேசிக்கோ. ஏன்பா, இந்த வருமானத்தை வச்சுதான் என் பொழப்பே ஓடுது. அதையும் விட சொன்னா எப்படி முருகா? அப்ப வேலையை பாரு. குட் மார்னிங் சார். முருகா, கொஞ்சம் மனசு வையா. என்னையா உன்னோட ஒரே ரோதனையா இருக்கு? நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. என்ன முருகா அது? என்ன பண்ணி, என்ன பிரச்சனை? போச்சு போச்சு, எல்லாம் உன்னோடதான். நான் என்னையா பழனி, என்ன சொல்லுங்க? அது ஒண்ணு அது இல்லையா, நான் பகல் டியூட்டி பாக்குறேன், இவர் நைட் டியூட்டி பாக்குறாரு. வேலைக்கு சேரும் போதே இதை தான் பேசிட்டு வந்தாரு. இப்போ என்னால நைட் டியூட்டி பார்க்க முடியல, நீ பாரு, நான் பகல்ல பாத்துக்கிறேன்றாரியா. என்ன பண்ணி, நைட் டியூட்டி பார்க்க முடியாதா? பாக்குறேயா பாக்குறேயா. சரி பாரு. சரிங்க. ஆமா, ஏன் நைட் டியூட்டி பார்க்க முடியாதுன்ற? அது ஒண்ணு இல்லைங்கய்யா, அந்த மலர் பொண்ணு அங்க தனியா விட்டுட்டு இவரால இங்க இருக்க முடியலையா. ஐயா, வீட்டு பக்கம் வயசு பசங்க நைட் எல்லாம் குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க ஐயா. மலரு வயசு பொண்ணு இல்லையா, அதான். பாருங்கய்யா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? என் வீட்லயும் தான் பசங்க இருக்காங்க. உனக்கு எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? பொண்ணெல்லாம் இல்லைங்கய்யா, ரெண்டும் பசங்க தான். அப்புறம் என்ன, நீ நைட் டியூட்டி பார்க்க வேண்டியது தானே? ஐயா, ஏயா பசங்க இருக்காங்கன்ற, அவருக்கு தான் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஐயா அது இல்லைங்கய்யா, வீட்டுல. யோ, என்னையா பேசுற? இந்த காலத்துல வயசு பொண்ணுங்க பகல்லையே வெளியே போக முடியல, நைட் இவங்க வந்துட்டு மைண்ட் அங்க இருந்தா என்ன ஆகும்? சரி சரி, நீ நைட் டியூட்டி பாரு. பழனி, நீ பகல் டியூட்டி பார்த்தா போதும். சார், நமக்கு பகல் டியூட்டி தான் சார் ஒத்து வரும். அப்படியா? சரி ஓகே, உனக்கு எங்க பகல் டியூட்டி கிடைக்குதோ அங்க போய் பாரு. பழனி ஐயா, நீங்க பகல் டியூட்டியா பாருங்க, சரிங்க. நைட் டியூட்டி பார்க்க வேண்டாம். சரியா? சரிங்க. யோ, என்னையா இப்படி போட்டு கொடுத்துட்டியா? யோ, நான் என்னையா பண்ணேன்? நடத்து நடத்து. ஓனர் உன் பக்கம் பேசும்போது நான் என்னையா பண்ண முடியும்? நைட் டியூட்டியே பாக்குறேன், எல்லாம் என் தலை எழுத்து. முருகா, ஹலோ. என்ன என் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? ஏயா, நான் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறது உனக்கு பிடிக்கலையா? போனை எடுக்கலைன்னா என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டியா? ஏன் ராஜதுரை சார் இருக்காரா? யோ, யார் இருந்தா உனக்கு என்னையா? போனை கட் பண்ணா பேசாம கம்முன்னு இருக்க வேண்டியதானே? சரி சரி, ஆர்டர் என்னாச்சு? இங்க பாரு, உனக்கு நான் எவ்வளவோ பண்ணிட்டேன், பதிலுக்கு நீ எனக்கு என்னையா பண்ணிருக்க? இந்த ஆபீஸ்ல உள்ள கொட்டேஷனை எல்லாம் நான் உனக்கு அனுப்பி உன் கம்பெனிக்கு விசுவாசமா நான் வேலை பார்த்திருக்கேன். ஆனா நீ என்னடான்னா அங்க வளர்ந்துகிட்டே இருக்கிறியே தவிர எனக்கு என்னையா பெருசா செஞ்சுட்ட? இந்த பாரு, எனக்கு இந்த தடவை அந்த 80 லட்சம் ரூபாய் கொட்டேஷனை நீ என் கம்பெனிக்கு அனுப்பி விடு. நான் என் பாஸ் கிட்ட பேசி உடனே உனக்கு 10 லட்சம் வாங்கி தரேன். கிழிச்ச. ஏயா, 80 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள கொட்டேஷனை நான் உனக்கு அனுப்பி வச்சேனே, எனக்கு வெறும் 10,000 கொடுத்து ஏமாத்தினவன் தானே நீ? போதுயா, உன் சாவகாசமே எனக்கு இனிமே வேண்டாம். அதுவும் இல்லாம எனக்கு இந்த கொட்டேஷனை கேட்டு வேற ஒரு ஆஃபர் வந்திருக்கு, புரியுதா? அந்த கம்பெனிக்கு நான் இந்த கொட்டேஷனை கொடுத்து 20 லட்சம் ரூபாய் நான் வாங்கிக்கிறேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. வையா போன. என்னையா, பாத்ரூம் போய் கூட கம்பெனி பத்தி தான் பேச்சா? உன் நேர்மைக்கு ஒரு அளவே இல்லையா? அதுக்கு இல்ல சார், ஆபீஸ் வேலை விஷயமா தான் கேட்டேன், எல்லாத்தையும் கேட்டேன்.
சார் நான் பண்ணது தப்பு தான் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். உங்க மாமாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க சார். என்னையா பாத்ரூம் கூட பார்க்காம கால்ல வந்து விழுகிறா? சார் ராஜபாண்டி சாருக்கு தெரிஞ்சா என்ன கொன்றுவாரு சார். சரி, இது அவர்கிட்ட சொல்லாம இருந்தா எனக்கு என்ன கமிஷன் தருவ சார்? யோ, எல்லா ஆபீஸ்லயும் ஒரு பெருச்சாளி இருக்கும். இங்க பெருச்சாலியே ஓனர் தான். உன்ன மாதிரி ஒரு ஆளதான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன். சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க? நான் ஒன்னும் சொல்லல. இந்த கம்பெனில எவ்வளவு வருமானம் வருது, அதுல எது நேர் வழியில வரும், அதுல எதுல திருட்டுத்தனமா கை வைக்கலான்னு நீ எனக்கு சொல்லு. உனக்கு தர வேண்டியதை நான் தரேன். என்னையா வேலிய பயிரமேதுன்னு நினைக்கிறியா? அது இல்ல சார். எனக்கு விசுவாசமா இருந்தா பணக்காரனாவ, இல்லையா என் மாமா கையில சிக்கி பணமாதான் ஆவ. உனக்கு எது பிடிக்கும்? சார் இனிமே எனக்கு நீங்க தான் சார் கடவுள். அதையே ஃபாலோ பண்ண. சரியான மனமுழுங்கி மகாதேவனா இருப்பான் போல இருக்க. சார் உன்னைய சேர்த்து முழுங்க. சார் அது என் மைண்ட் வாய்ஸ் சார். எப்ப நீ எனக்கு அடிமையானியோ அப்பத்துல இருந்து நீ மைண்ட் வாய்ஸ்ல இல்ல, மைண்ட்ல நினைச்சாலே எனக்கு கேட்கும். அம்மா உன் பேர் என்ன? உத்தமன் சார். செய்யற வேலைக்கு ஏத்த பேர் தான் சார். நீ எனக்கு மட்டும் உத்தமனா இருந்தா போதும், மத்தவனுக்கு எப்படி வேணாரு. என்னடா இவன் வித்தியாசமான ஆளா இருக்கான். இவன்கிட்ட எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கும். யோ, என்னையா பேசுற? இந்த காலத்துல வயசு பொண்ணுங்க பகல்லையே வெளியே போக முடியல. நைட் இவங்க வந்துட்டு மைண்ட் அங்க இருந்தா என்ன ஆகும்? அப்பா அப்பா அப்பா. என்ன மலரு? என்ன மலரா? ஏன்பா தட்டுல சாப்பாடு போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. என்னப்பா ஆச்சு உனக்கு? இல்லம்மா, இன்னைக்கு காலையில சின்னையா பேசினார் இல்லையா, அத நினைச்சேன். அவர்தான் உனக்கு நைட் டியூட்டி வேணும்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் நீ இங்கதானே இருக்க போற. அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அப்பா நான் நினைச்சே பாக்கலப்பா சின்னையா இப்படி எல்லாம் இருப்பாருன்னு. எனக்கும் ஆச்சரியம் தான்மா. எனக்கும் ஆரம்பத்துல ரொம்ப பயம் இருந்துச்சு. பழைய முதலாளிக்கு நம்மள தெரியும், ஏதாவது ஒண்ணுன்னா அவர்கிட்ட சொல்லலாம். புது முதலாளி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட தள்ளியே நிக்கணும், என் வேலையை மட்டும் பார்க்கணும்னு நினைச்சேம்மா. ஆனா வந்தவங்க பெரிய முதலாளி மாதிரியே தங்கமானவங்களா இருக்காங்கம்மா. ஆனா நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, அன்னைக்கு கம்பெனி அவங்க பேருக்கு மாத்தும் போது விளக்கேத்துறப்ப பெரியவர் ஒன்னு கூப்பிட்டாருல, நான் நடுங்கி போயிட்டேன். எங்க முதலாளி நினைச்சு கோச்சுப்பாங்களோன்னு. ஆனா அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கம்மா. அதுக்கு மேல சின்னையா நைட் டியூட்டி பார்க்க வேண்டாம்னு சொல்லி என் மனச புரிஞ்சு நடந்துகிட்டாரு. எல்லாம் தங்கமா இருக்காங்கம்மா. ஆமாப்பா, அதுலயும் சின்னையா குழந்தை மாதிரி. என்ன என் வருத்தம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதாம்மா. என்னப்பா வருத்தம் கிருத்தன்னு பேசுற? உனக்கு தான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன வருத்தம்? அத நினைச்சாதாம்மா ரொம்ப கவலையா இருக்கு. அப்பா, உனக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன்னா நிம்மதியா கண்ணை மூடிடுவேம்மா. அப்பா என்னப்பா நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நான் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு தானே? நீ என்னடானா கண்ணு முடுவ காது முடுவன்னு சொல்ற? ஏப்பா இப்படி எல்லாம் பேசுற? அதுக்கு இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா இந்த 2 விரல்ல ஒன்னு தொடுப்பா. எதுக்குமா? தொடுப்பா. ஐயா என்னம்மா உன் விரல் என்ன சொல்லுது?
நடக்க போற எதிர்காலத்தை சொல்லுது. அப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. உன்னை தனியா விட்டுட்டு என்னால எங்கேயும் போக முடியாது. ஆமாப்பா, கல்யாணம் பண்ணாலும் நீ ஏன் கூட தான் இருப்பப்பா. நான் விட்டுட்டு போனா உன்னை யார் பார்த்துப்பா? உனக்கு சமைக்க தெரியாது, நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்க. உன்னை வேற யார் பார்த்துப்பா? எல்லாத்துக்கும் மேல ஆபீஸ்ல நீ வர போறவங்களுக்கு சல்யூட் வைக்க தலை குனிஞ்சு வேலை பாக்குற. உன்னை சந்தோஷமா உட்கார வச்சு பாத்துக்கணும்பா. நீ நிம்மதியா இருக்கணும். அப்பதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். மலரு, அப்பா, என்ன பெத்தவ சொல்லுவாமா எனக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு. என் அம்மா சாகலம்மா, ராசாத்தி நீ இருக்கம்மா. அப்பா, என்னப்பா நீ அழுதுகிட்டு? சாப்பிடுப்பா. உனக்கு நான், எனக்கு நீ போதுமா? இந்த உலகத்துல வேற யாரும் வேண்டாம்ப்பா. அழாத. அம்மா, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேம்மா. சரி சுமதி, போயிட்டு நீ வரேன். போயிட்டு வா. அத்தை, கொடுங்க மாத்திரைய. அண்ணி, சாவில அங்க வச்சிருக்கீங்க. ஏண்டா? ஏண்டாவா? ஏமா, ஏற்கனவே கதவை திறந்து விட்டு நம்ம பட்டது போதாதா? ஜெயசிமா கபோர்ட்ல இருக்கு, எடுத்துக்கோ. அத்தை, இந்தாங்க மாத்திரை. அடி வாங்க சொல்ல, மேல வா, மேல வா சொல்றேன்ல. போங்க. எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். மேல வாடி. எத்தனை மாத்திரை சௌமியா? 3 மாத்திரை தான் அத்தை, போடுங்க. இப்ப நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும். என்ன பண்றது? சௌமியா, இருங்க கிருஷ்ணா, வர. சௌமியா, அத மாத்திரை கொடுத்துட்டியே, அப்புறம் என்ன? நீ போ, நான் போய் தூங்குறேன். அத்தை, ஒண்ணு இல்லம்மா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல அத்தை, நான் போமா. எப்ப பார்த்தாலும் என்னையே தான் தாங்கிட்டு இருப்பியா? நீ போ. என்னம்மா நீ? அண்ணி மனசு புரியாம அவங்களை கோவிக்கிற? டேய், நான் எங்கடா கோச்சுக்கிட்டேன்? அவன் எத்தனை தடவை தான் சௌமியா சௌமியான்னு கத்துவான். ஆமா, அப்படிதாம்மா. எதையாவது தொலைச்சிட்டு தேடிட்டே இருப்பான். அண்ணி, நான் ஒண்ணு சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்க. என்ன சொல்ல ஜெயசிமா? இது என்ன புதுசா இருக்கு? இல்ல நீ,
நான் சொல்ல போற விஷயம் அப்படி. நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கன்னா. என்னடா லூஸ் மாதிரி பேசுற? இல்லம்மா, உனக்கு இன்னும் கை காயம் ஆறல. இந்த சமயத்துல அண்ணியோட உதவி நமக்கு ரொம்ப தேவைமா. அண்ணி உங்க கூடவே இருந்தா. இத சொல்லத்தான் இவ்வளவு பீடிக்க போறியா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. என்னாலதான் கையை அசைக்க முடியுதே, அப்புறம் என்ன? இல்லம்மா, அண்ணி உங்க கூடவே இருந்தா எனக்கு தெம்பா இருக்கும். சரி, நான் வேணா உங்க கூட இருக்கேன். இல்லடா, எல்லாரும் இங்கதானே இருக்கீங்க, எனக்கு எதுக்கு தோண? அத்தை, ஜெயசீமா சொல்றதுதான் சரி. அவர் என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரியுது. நான் உங்க கூடயே படுத்துக்கிறேன்.